Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. 1.5 வயது குழந்தை, 23 வயது ஒரு ஆண் இருந்திருக்கிறார். குழந்தையும் மனைவியும் நடுத்தெருவில் இருக்கிறார்கள். மருத்துவமனையில் பார்க்கும்போது காவியா என்ற ஒரு பெண் 20 வயதை கடக்கவில்லை. 10ஆம் வகுப்பு படிக்கிறார். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், எனக்கு 15 வயது என்று சொல்லுகிறார். அவரும் இந்த சிக்கலில் நெரிசலில் ஈடுபட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நாம் எல்லோரும் அனைவரும் சிவந்து ஜனநாயக சக்திகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை தாங்குவதற்கு யாருக்கும் எந்தவித சக்தியும் இருக்காது இனிமேல். ஆனால் தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடனே தலைமைச் செயலகம் சென்று அதிகாரிகளோடு, தலைமைச் செயலாளரோடு ஆலோசனை செய்து அந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியும், அருணா ஜெகதீசன் நீதியரசர் தலைமையில் ஒரு ஆணையம் குழுவும் விசாரிக்க அமைந்திருக்கிறார். இது வரவேற்கத்தகுந்தது, பாராட்டுக்குரியது. காங்கிரஸ் பேரியக்கம் தான் முதலில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தும் ஒரு ஆணையம் அமைந்து இதை விசாரிக்க வேண்டும். அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்ணணும். இனி வரும் காலங்களில் ஒரு சம்பவங்கள் கரூரில் எங்கேயுமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. மகாமகத்தில் எப்படி 50 பேர் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நெரிசலில் பலி கொடுத்தார்களோ அப்படி இங்கே 39 பேர் இன்று இறந்திருக்கிறார்கள். இன்னும் ஒருவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். மருத்துவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் மிகவும் அர்ப்பணிப்போடு, தாயுள்ளத்தோடு இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களை பார்த்தால், செவிலியர்களை பார்த்தால், மருத்துவ பணியாளர்களை பார்த்தால் இரவு போதும் தூங்காமல் தன்னுடைய தாயை, தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய சகோதரனை பாதுகாத்து வருகிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு மனமார்ந்த நன்றி. அதே போன்று பிரேத பரிசோதனை நடக்கும் மார்ச்சேரியில் போய் பார்த்தால் அங்கே உள்ள சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் ஐஏஎஸ் இருக்கிறார். தேரடி ராஜன் டீன் சென்னையை சார்ந்தவர் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கு, எல்லோரும் எங்க கூட இருக்காங்களா அப்படின்னு. ஆகவே எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருப்பவர், இந்த தேசத்தின் குரலாக இருக்கும் ராகுல் காந்தி அவர்களும் கனிவோடு இதை பார்க்க வேண்டும். அவர்களை நீங்கள் எல்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டும், நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலம் சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையும் ஏற்று நாங்கள் அவர்களுக்கு நிதி உதவி அளிக்க தயாராக இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் இரவோடு இரவாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் அனைத்து பணிகளையும் தள்ளி வைத்துவிட்டு இங்கே கரூரில் மாண்புமிகு முதலமைச்சரோடு இரவு இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார். முதலமைச்சர் இரவோடு இரவாக இந்த பணியை மேற்கொண்டதுதான் இங்கே எல்லா துறைகளும், இயந்திரங்களும் முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு மருத்துவமனையிலிருந்து ஓய்வு எடுக்கின்ற காலங்கள். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இரவோடு இரவாக எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வியப்போடு சொன்னார், இப்படியெல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு முதலமைச்சர் செய்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் பாராட்டுக்குரிய வரலாறு. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் ராகுல் காந்தி அனைவரும் இதில் எந்த ஒரு நொடியிலும் மக்களுக்கு என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இறந்தவருடைய குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி அளிப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இந்த 1 கோடி ரூபாய் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக இந்த விபத்தில் மரணமடைந்த அந்த குடும்பங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும். இது முதற்கட்டம்தான். 2ஆம் கட்டமாக ஏதாவது தேவை இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ஜோதிமணியிடம் ஆலோசித்து மீண்டும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இங்கிருந்து பிரிந்த நம்முடைய உயிர்களை, சொந்தங்களை மீட்டெடுக்க முடியாது. ஆனால் அந்த குடும்பங்களை பார்க்கும்போது ஏழை எளிய மக்கள், வறுமையில் இருப்பவர்கள், ராம்கோ சிமெண்ட்ல வேலை பார்க்கிறவர் பணியை முடிச்சு வந்திருக்காரு, கூலி வேலை பார்ப்பவர், ஆட்டோ ஓட்டுநர்கள்,
இப்படியெல்லாம் அப்பாவிகள், என்ன நடக்குதுன்றதே தெரியாது. இந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒரு 4-5 குழந்தைகள் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு வாக்குரிமையே கிடையாது. வாக்குரிமைன்னா நான் தெரியல, அவங்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள். இதெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவர் அழைக்கிறார், வாருங்கள் என்று ஒரு சகோதரி கைக்குழந்தை விட்டுவிட்டு செல்லுகிறார், அவர் மரணத்தில் மாட்டிக்கொள்ளுகிறார். ஆகவே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது. என்னை உட்பட எல்லோரும் இதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.